இன்னைக்கு வீடியோல டாப் 5 போஸ்ட் அபோகலிப்ஸ் மூவிக்கான லிஸ்ட பார்க்க போறோம். இந்த லிஸ்ட் புதுசா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. இதே மாதிரி புது கேட்டகரியில மூவி லிஸ்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எபிக் ஃபிலிம்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த லிஸ்ட்ல இருக்க எல்லா மூவிஸுமே பெஸ்டான மூவிஸ் தான். சோ ரேங்கிங்க நாங்க ரேண்டமா தான் வச்சிருக்கோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்க ஆண்டனி மில்ஃப்ளோ, இது உங்க டெஃப் வாட்ச். நம்மளோட லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கிற மூவி 2009ல ரிலீஸ் ஆன டெர்மினேட்டர் சால்வேஷன். இந்த மூவியோட டைரக்டர் MCG அப்படிங்கிற ஜோசப் மெக்கின்ட்ரி. இந்த மூவியோட கதை என்ன அப்படின்னா, ஸ்கைநெட் வழக்கம் போல ஒட்டுமொத்த மனித இனத்தையும் அழிக்க T-800 அப்படிங்கிற ஒரு டெர்மினேட்டரை அனுப்புது. அதை நம்ம ஜான் கானர் எப்படி அழிக்கிறாரு அப்படிங்கறதா படத்தோட கதை. அது கூடவே ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை இந்த மூவில கொடுத்திருக்காங்க. படத்துல VFX அண்ட் CGI எல்லாமே மத்த டெர்மினேட்டர் பிரான்சைஸ்ல எந்த அளவுக்கு பெஸ்டா இருந்ததோ அதே அளவுக்கு பெஸ்டா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி காஸ்டிங்கும் கிறிஸ்டியன் பேல், சாம் வர்த்திங்டன், பிரைஸ் டெலஸ் ஹாவர்ட்னு பெரிய ஆளுங்களா இறக்கியிருக்காங்க. இந்த மூவில அர்னால்ட் நடிக்கல. சோ அதுவே இந்த மூவிக்கு பெரிய மைனஸோ என்னவோ, படம் பெருசா ஹிட் கொடுக்கல. ஒரு டெர்மினேட்டர் மூவில என்னெல்லாம் ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்களோ அது எல்லாமே இந்த மூவில இருக்கு, அர்னால்ட தவிர. இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பா இந்த மூவியை ட்ரை பண்ணுங்க. ஒரு நல்ல ஆக்ஷன் மூவி. லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கிற மூவி ஜோம்பிலேண்ட் டபுள் டேப். இந்த மூவி 2019ல ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவியோட டைரக்டர் ரூபன் ஃபிளைச்சர். இந்த படம் ஜோம்பிலேண்ட் மூவி ஸ்டோரி நடந்து 10 வருஷம் கழிச்சு நடக்குது. ஸ்டோரி என்னன்னா, ஹீரோவோட கேங்ல இருந்து எம்மா ஸ்டோனும் அவங்க தங்கச்சியும் பிரிஞ்சு போயிடுறாங்க. அதுல எம்மா ஸ்டோனோட தங்கச்சி அவங்க லவ் பண்ற பையனோட பிரீஸ்ட்லேண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு எம்மா ஸ்டோனை விட்டுட்டு தனியா போயிடுவாங்க. இதுக்கப்புறம் எம்மா ஸ்டோன் தன் தங்கச்சியை தன்னோட டீமோட சேர்ந்து கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கறதான் படத்தோட கதை. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் 2009ல ரிலீஸ் ஆகியிருந்தது. அதுல இருந்த மாதிரியே இதுலயும் காமெடி எக்கச்சக்கமா இருக்கு. அந்த மூவில நடிச்சிருந்த வுடி ஹாரல்சன், எம்மா ஸ்டோன், ஜெசி ஏசன்பர்க், ஆபிகல் பிரெஸ்லின் 4 பேருமே இந்த மூவிலே நடிச்சிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் வெறும் கான்வர்சேஷனலா தான் இருக்கும், ஆனா காமெடியா இருக்கும். சோ ஒரு காமெடி கலந்த போஸ்ட் அபோகலிப்ஸ் மூவி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மூவியை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. 3வது இடத்துல இருக்கிற மூவி 2005ல ரிலீஸ் ஆன லேண்ட் ஆஃப் தி டெட். இந்த மூவியோட டைரக்டர் ஜார்ஜ் ரொமேரியோ. படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஜோம்பிஸ் அபோகலிப்ஸ்க்கு அப்புறம் ஜோம்பிஸ் உலகம் ஃபுல்லா சுத்திட்டு இருக்கு. மனுஷங்க இதுங்க கிட்ட இருந்து தங்களை காப்பாத்திக்க ஒரு வால் சிட்டிக்குள்ள இருப்பாங்க. அப்பப்போ அவங்களுக்கு தேவையான சப்ளைஸை எடுக்க மட்டும் அந்த சிட்டியை விட்டு வெளியே போவாங்க. இந்த ஜோம்பிஸ் எல்லாம் பயங்கரமா எவால்வ் ஆகி மனுஷங்க மாதிரியே திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். இதுங்களுக்குன்னு ஒரு லீடரும் இருப்பான். இப்படி இருக்கிற இந்த எவால்வான ஜோம்பிஸ் எல்லாம் மனுஷங்க இருக்கிற வால் சிட்டியை நோக்கி படையெடுக்குது. இதுக்கப்புறம் மனுஷங்க அந்த ஜோம்பிஸை தடுத்து நிறுத்தினாங்க இல்லையா அப்படிங்கறதா படத்தோட கதை. இந்த படத்தோட கதையை கேட்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரின்னு. 2005ல வந்ததாலோ என்னவோ VFX அண்ட் CGI எல்லாமே ஆவரேஜா தான் இருக்கும். அதே மாதிரி இதுல வயலன்ஸ் அதிகமா இருக்கும். அதனால குழந்தைகளோட பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த பிலிம் சீரிஸ்ல ஏகப்பட்ட மூவிஸ் இருக்கு. சோ அதெல்லாம் லைனா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கிற மூவி ஐ எம் லெஜெண்ட். இந்த மூவி 2007ல ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவியோட டைரக்டர் பிரான்சிஸ் லாரன்ஸ். இந்த மூவியோட கதை என்ன அப்படின்னா, உலகம் முழுக்க பிளேக் வைரஸால மக்கள் பாதிக்கப்பட்டு ஜோம்பிஸா மாறிட்டு இருப்பாங்க. அந்த அபோகலிப்ஸ்ல வில் ஸ்மித் தன்னோட ஃபேமிலியை இழந்திருப்பாரு. நம்ம ஹீரோ ஒரு ஜெனடிக்கல் சயின்டிஸ்ட். அந்த வைரஸ் அழிக்கிறதுக்காக ஒரு ஜோம்பியை பிடிச்சு வீட்டுல வச்சு ரிசர்ச் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அந்த ஜோம்பியை அவர் கியூர் பண்ணாரா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தோட கதை. இந்த படத்துல வில் ஸ்மித்தோட ஆக்டிங் தான் படத்தோட பிளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். ஒரு பொம்மை கூட பேசுற சீன் வரும். அதுல அவ்வளவு சூப்பரா நடிச்சிருப்பாரு. எனக்கு அந்த மூவிலேயே ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் அதுதான். நீங்க ஏற்கனவே இந்த மூவியை பார்த்திருந்தீங்க அப்படின்னா அந்த சீன் எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. படத்தோட கிளைமேக்ஸ்ல பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்னு நடக்கும். அது சூப்பரா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. இந்த படம் வில் ஸ்மித் ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல ட்ரீட்னு சொல்லலாம். சோ கண்டிப்பா இந்த மூவியை மிஸ் பண்ணாம பாருங்க. லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கிற மூவி 2014ல ரிலீஸ் ஆன பிளானட் ஆஃப் த ஏப்ஸ். இந்த மூவியோட டைரக்டர் மேட் ரீவ்ஸ். படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோ வளர்த்த சீசர் அப்படிங்கிற சிம்பான்சி எவால்வ் ஆகி தன்னோட கூட்டத்தோட காட்டுல வளர்ந்துட்டு இருக்கும். அப்போ ஒரு சில மனிதர்களை சீசர் அந்த கூட்டத்துக்குள்ள அனுமதிக்குது. இதுக்கப்புறம் என்னென்ன குழப்பங்கள் சீசரோட கூட்டத்துக்குள்ள நடக்குது அப்படிங்கறதா இந்த மூவியோட கதை. இந்த படத்தோட CGIக்காகவே இந்த மூவியை பார்க்கலாம். அந்த அளவுக்கு தத்ரூபமா ஒவ்வொரு கேரக்டரும் இருக்கும். அதே மாதிரி ஸ்கிரீன் பிளே, ஸ்டோரின்னு எதுவுமே பிசிறு இல்லாம பெஸ்டா இந்த மூவில இருக்கும். இதுல இருக்க சிம்பான்சியோட ரியாக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு இந்த மூவியை பிடிக்கும். அந்த அளவுக்கு இந்த மூவில பெஸ்டா ஒர்க் பண்ணிருக்காங்க. சோ இந்த மூவியை கண்டிப்பா பாருங்க.